எப்படி டக்குனு சனை பிடிச்சிருதுங்க? சேனை பிடிச்சிடுதுண்ணா. கண்ணெல்லாம் நல்லபடியா நல்லபடியா வருது. எத்தனை டைம்ல சனை பிடிச்சிருது உங்களுக்கு? எல்லாம் ஒரு 2 மாசத்துலயே பிடிச்சிருது. இல்ல எத்தனை டைம் ஊசி போட்டா பிடிச்சிருது? ஒரு டைம்லயே பிடிச்சிருது. ஒரு டைம்ல பிடிச்சிருது. போன முறை ஊசி போட்டு போனது அந்த மாடு என்ன கண்ணு போட்டு போட்டது? இது கிடையாது கண்ணுட்டி போட்டு. கிடையாது கண்ணு. இப்ப இந்த மாடு என்ன கண்ணு போட்டிருக்க? இது கால கண்ணுட்டி. கால கண்ணுட்டி. இப்ப நாங்க டிடிஜிஎஸ் யூடியூப் சேனல்ல உண்மைதான் பேசிட்டு இருக்கோம். அதனாலதான் உங்களுக்கு சொன்னேன். கைராசியெல்லாம் எப்படின்னா இருக்கு? நல்லா இருக்கு. கைராசியெல்லாம் நல்லா இருக்கு. நீங்க பாத்துட்டு இருக்கிறது பஞ்சங்குப்பத்தை சேர்ந்த ராமதாசனுங்கிறவங்க மாட்டுப்பண்ணையை தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அவரது ஏரிக்கினே பாத்தீங்கன்னா கிடேரி கண்ணு போட்டதே அப்படின்னுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இப்ப காலக்கண்ணு போட்டதே அப்படின்னுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் மாட்டுப்பண்ணையில 2 மாடு இருக்குன்னா அந்த 2 மாடும் பாத்தீங்கன்னா இதை அவரு சொல்லியிருக்காரு, கிடேரி கண்ணும் அடுத்து காலக்கண்ணும் அப்படின்னு. ஆனா வருஷத்துல ஒரு கண்ணு எடுத்துருவாரு அப்படின்னுங்கிற மாதிரி அவரு தெளிவா சொல்லியிருக்காரு. வருஷம் நாங்க கண்ணு கரெக்டா போட்டுட்டு தான் இருக்கு நீங்க ஊசி போடுறது அப்படின்னுங்கிற மாதிரி அவரு சொல்லியிருக்காரு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது வருஷத்துல ஒரு கண்ணு மாடு போடணும் அப்படின்னா நீங்க எப்படி கால்குலேஷன் பண்ணணும்னு ஒரு கறவை மாடு புத்தகம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்குது. அந்த கறவை மாடு வளர்ப்பு புத்தகத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வருட ஒரு கன்று கிடைக்க என்ன செய்யலாம் அப்படின்னுங்கிற மாதிரி எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லியிருக்கோம். ஒன்று உங்களுக்கு நான் அதை சொல்லிடுறேன். ஜனவரி மாசத்துல ஒரு மாடு கறவை மாடு கண்ணு ஈனுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பிப்ரவரி மார்ச்